يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله. கல்லாத வம்பனரும் இல்லாத வம்பனொரு காசும் பொறாத வம்பன், கல்லாத வம்பனரும் இல்லாத வம்பனொரு காசும் பொறாத வம்பன், கடுவாயினும் கொடிய வம்பன் வெறுட்டி கடிக்கு நாயான வம்பன், பொல்லாத வம்பனுறவில்லாத வம்பன் பொறாமே கொண்ட வம்பன், புன்மை புலி கொண்ட கச போக்கிரிகள் சார்ந்தார் போரும் நேர் வம்பன், மல்லாடு வம்பனரை பல்லாடு வம்பன்று மடையன் நடையுடைய வம்பன், வம்பலா மகரவடி ஏனுமை நம்பினேன் மரபுகந்தாடுவதற்கே, வல்லாண்மை இல்லாமை உள்ள நீ பின்தொடர வள்ளலு ரசூல் வருகவே, வளருமர நிறைகுணம் குடிவாடு வெண்ணிது கண்மணியே முகையித்தீனே. நெறியற்ற வம்பனரு நல்லறிவிற்ற வம்பனது நிகரற்ற கொடிய வம்பன், நிறையற்ற வம்பன் வரன் முறையற்ற வம்பனவன் நெஞ்சனன் ஜாத வம்பன், குறியற்ற வம்பனொரு சதியற்ற வம்பன் குணக்கேடான வம்பன், கொடியச்சகசண்டியான வம்பன் கெட்ட கொலைபாவியான வம்பன், உறவற்ற வம்பன் மிகு வெறி பெற்ற வம்பனோ ஊருக்கு முதவாத வம்பன், உமது பத மறியவடி ஏனுமை நம்பினேன் உளமகிழ்ந்தாடுதற்கே, மறுகவலை யுறினுமுற உள்ள நீ பின்தொடர வள்ளல் ரசூல் வருகவே, வளருமன் நிறைகுணம் குடிவாடும் எண்ணிரு கண்மணியே முஹீத்தீனே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ ஷஃபீஇனா وهادينا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குண சீரர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் ஷஃபீஉல் முஸ்லிமீன் சய்யிதுனா வ மௌலானா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்தியர்ந்து வாழ்ந்து உயர்நிலை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அவுலியாக்கள் அனைவர்கள் மீதும் புகழ் மாலை சூடியவனாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வெளியிலே இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, அனைவருக்கும் உளம் கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று உங்கள் மத்தியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவுக்கு தஅவீல் வலிந்துரை கொண்டு பொருள் சொல்லுதல் முடியாது, பொருள் சொல்லலாமா என்ற தலைப்பில் நான் பேசி வந்தேன். குர்ஆனிலே 2 வகையான வசனங்கள் இருக்கின்றன. 6666 வசனங்களும் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று முஹ்கமாத் என்றும் மற்றது முத்தஷாபிஹாத் என்றும். முஹ்கமாத் என்றால் சொன்னதும் மயக்கமின்றி அதை கேட்பவர்களுக்கு பொருள் தெளிவாக விளங்கக்கூடிய எழுவாய் பயனிலே உள்ள ஒரு வசனம் என்றும், உதாரணமாக நான் கடைக்கு சென்று வாழைப்பழம் வாங்கினேன் என்று சொன்னால் அதை கேட்பவர்கள்
எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பொருளை விளங்கிக் கொள்வது போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மக்கள் விளங்கக்கூடிய வரிந்துரை வைக்க முடியாத வசனம் என்றும், இரண்டாவது முத்தஷாபிஹாத் வரிந்துரை வைத்து விளங்கக்கூடிய வசனம் என்றும். உதாரணமாக, நான் கடைக்கு சென்று வாங்கினேன் என்று சொன்னால் அது பொருள் தெளிவில்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த பொருளை அறிய வேண்டுமானால் அதற்கு ஒரு வரிந்துரை கொடுத்து விளங்க வேண்டும் என்றும். உதாரணமாக, கடைக்கு சென்று நான் வாங்கினேன் என்றால் சீனியை வாங்கியிருப்பேன் அல்லது சவர்க்காரம் வாங்கியிருப்பேன். இப்படி ஒரு பொருளை கொடுத்து வரிந்துரையை கொடுத்து விளங்கக்கூடிய வசனம்தான் முத்தஷாபிஹாத் என்றும். குர்ஆனிலே வருகின்ற யாசீன், காஃபாயா இன்சான், ஹாமீம், ஹாமீம் ஐன்சீன் காஃப், நூன் வல் கலம் என்ற ஆயத்துக்களைப் போல வரிந்துரை கொடுத்து விளங்கக்கூடிய வசனம் என்றும் விளக்கம் சொல்லி வந்தேன். அதன் முன்பாடாக வரிந்துரை வைத்து விளக்க முடியாத வசனம்தான் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இல்ம் என்ற சொல்லுக்கு இல்முல் யகீன், ஐனுல் யகீன், ஹக்குல் யகீன் என்ற விளக்கங்களையும் நான் சொன்னேன். என்றும் அதே தொடரிலே பேசலாம் என்று நினைக்கின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வரிந்துரை கொடுத்து தஅவீல் விளங்க முடியாத, பொருள் கொள்ள முடியாத வசனம் என்பதற்கு அதனுடைய விளக்கத்தை சொல்வதற்கு முதல் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லி வருகிறேன். இன்றும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பொன்மொழி எனக்கு நெஞ்சத்திலே நினைவுக்கு வருகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு இஸ்மி, லா இலாஹ இல்லல்லாஹு இஸ்மி ஃபமன் தஹல இஸ்மி அமின மின் அதாபி. அதனுடைய பொருள் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இஸ்மி, என்னுடைய கோட்டையாக இருக்கிறது. கோட்டை, கோட்டையை நீங்க கண்டிருப்பீங்க. மட்டக்களப்பு கோட்டை, கச்சேரி கோட்டை, அம்பாறை, திருகோணமலையில் இருக்கிற கோட்டைகள். அரசர்கள் அந்த காலத்திலே தங்கியிருந்து பாதுகாப்பாக வாழ்ந்த இடம். எதிரிகள் நுழையாதவாறு அந்த கோட்டைகளை அமைத்து வைத்திருக்கிறார்கள். காலி கோட்டை என்று இப்படி கோட்டைகள் இருக்கின்றன. கோட்டை என்றால் என்ன? தாங்கள் வாழ்ந்து மற்றவர்கள் அதிலே நுழைந்து விட முடியாமல், எதிரிகள் தாக்க முடியாமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பான ஒரு இடம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு இஸ்மி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது என்னுடைய கோட்டை. ஹிஸ்னுன் என்றால் கோட்டை. ஃபமன் தஹல ஹிஸ்னி, என்னுடைய கோட்டையிலே யார் நுழைகிறாரோ அமின மின் அதாபி, என்னுடைய வேதனையிலே இருந்து அவர் அச்சம் தீர்ந்து விடுகின்றார். என்ன கருத்து? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எனது கோட்டை. யார் அந்த கோட்டையினுள்ளே நுழைகின்றாரோ அவர் என்னுடைய வேதனையிலே இருந்து அச்சம் தீர்ந்து விட்டார். அப்படியானால் என்ன பொருள்? அப்ப அல்லாஹ்வுடைய கோட்டை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அது என்ன? அந்த கோட்டையிலே நுழைந்து கொண்டால் ஒரு பாதுகாப்பு கிடைப்பது போல, எதிரிகள் வந்து தாக்க முடியாது, ஏனைய விடயங்கள் ஆபத்துக்கள் நடக்காது,
பாதுகாப்பாக இருப்பது போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கோட்டைக்குள்ளே ஒரு மனிதன் நுழைந்து விடுவானேயானால் அவனை ஷைத்தான் இலகுவிலே கெடுத்து விட முடியாது. ஷைத்தான் தான் பெரும் பகைவன். கலிமாவுக்கு எதிரான பெரும் பகைவன் இப்லீஸ் தான். அவனை ஷைத்தான் என்றும் சொல்வது. இப்லீஸ் ஆயிரக்கணக்கான இலட்சக்கணக்கான படைகளை தன்னிடம் வைத்திருக்கிறான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு மனிதன் நான் சொன்னதன்படி இல்முல் யகீன் என்ற அறிவில்லாமல், ஐனுல் யகீன் என்ற அறிவும் இல்லாமல், அந்த இரண்டோடு மட்டும் இருக்காமல் ஹக்குல் யகீன் என்ற அறிவோடு ஒரு மனிதன் இருந்தானேயானால் அவன் என்ன செய்து விட்டான்? அந்த கோட்டையில் நுழைந்து விட்டான். அவனை இப்லீஸ் தாக்க முடியாது. அவன் எங்கும் போவான், எங்கும் வருவான், அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? அவன் கலிமா என்ற கோட்டையிலே இருக்கிறான். அப்ப கலிமா என்ற கோட்டையிலே இருப்பவன் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய திக்ருடன் தான் எந்த நேரமும் இருப்பான். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், மார்க்கம் சொல்கின்ற அந்த கடமைகளை கடைபிடித்து நடப்பான். ஏன்? அவன் கலிமா என்ற கோட்டையிலே இருக்கிறான். அவனால் பாவம் நிகழ்வது, இப்லீஸ் அவனை தாக்குவது மிக கஷ்டம். எப்படி? கலிமா என்ற கோட்டையிலே இருப்பவனுக்கு எப்படி நடக்கும்? உதாரணமாக அவன் வழியினால் போகிறான். போகும்போது ஒரு பாவம், மனிதன் தானே, ஒரு பாவம் செய்வோம் என்ற உணர்வு அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது. பாவத்திற்காக அவன் போகிறான். அந்த உணர்வோடு அவன் போகின்றான். போகின்ற போது இன்னொரு முஸ்லிம் அவனை சந்தித்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறான். அப்ப இவன் என்ன சொல்ல வேண்டும்? சலாம் சொல்வது சுன்னத்து, பதில் சொல்வது ஃபர்து. வஅலைக்கும் ஸலாம் என்று சொல்ல வேண்டும். இவன் உண்மையிலே கலிமாவை அறிந்திருந்தானேயானால், கலிமா என்ற கோட்டையிலே இவன் வாழ்பவனாக இருந்தால் இவன் எப்படி நினைப்பான்? அஸ்ஸலாம், அல்லாஹ்வாகிறவன் அலைக்க, உன் மீது இருக்கிறான், உன்னை நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டு போகிறான். அல்லாஹ் அஸ்ஸலாம் என்ற பெயர் அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலே ஒன்று. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் உன் மீது இருக்கிறான் என்ற கருத்தை அவன் அறிந்திருந்தால் மட்டும் என்ன செய்வான்? போக மாட்டான். இந்த பாவம் அவனை என்ன செய்யும்? அந்த சலாம் அவனை தடுக்கும். அறியாதவனாக இருந்தால் எல்லோரையும் போல் அஸ்ஸலாமு அலைக்கும், ஓ அலைக்கும் அஸ்ஸலாம் எப்படி கேட்கிறேன். இது விளங்காதவனாக இருந்தால் சலாத்தை, சலாம் என்ற தத்துவம் எதற்காக முஸ்லிம்கள் மத்தியிலே ஆக்கப்பட்டுள்ளது என்பதை புரியாதவனாக இருந்தானேயானால் அவன் வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லிக்கொண்டு பாவத்தை கேட்க போவான். ஏன்? அவன் அந்த சலாம் என்ற தத்துவத்தை அறியவில்லை. அஸ்ஸலாம் அல்லாஹ்வாகிறவன் அலைக்க, உன் மீது இருக்கிறான், நீ போகாதே என்றுதான் அல்லாஹ் அந்த மனிதன் மூலம் இவனுக்கு உணர்த்திருக்கிறான். அப்ப தத்துவத்தை அறிந்தவனாக இருந்தால் சரி, அல்லாஹ் நமக்கு இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்றத எத்தி வைத்திருக்கிறான், நாம போகக்கூடாது, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டு போகிறான் என்று திருந்தி விடுவான். அப்ப இந்த கலிமா என்ற கோட்டையிலே ஒருவன் வாழ்பவனாக இருந்தால் அவன் எங்கும் போகலாம், அவனை யாரும் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்?
அவன் அல்லாஹ்வோடு தான் இந்த நேரத்தில் இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அறியாத ஒருவனாக இருந்தால், அதனுடைய கருத்தை புரியாதவனாக இருந்தால், தத்துவத்தை விளங்காதவனாக இருந்தால் என்ன அது இந்த உலகில் அவனுக்கு என்ன செய்யும்? ஏதோ கரிமாற்றம்னா ஒரு முஸ்லீம் என்று சொல்லி மௌத்தானா எடுத்து அடங்கி போட்டு போவான். நேற்று நான் என்ன சொன்னேன், அவன் என்ன செய்யப்படும்? அவன் அந்த விதை மொச்சக்கொட்டைக்கு மேலே இன்னும் தோலை போல கொட்டையை திங்கடி என்ன செய்யணும்? தோலை உருக்கி தோலை அதுங்கிற மொச்சக்கொட்டைய அது கொட்டைக்கு பாதுகாப்பு, அந்த விதைக்கு பாதுகாப்பு தான் மேலே இருக்கிற தொலி தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அப்ப பேரளவில் மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பவனை கியாம நாளையிலே துரிஹ பின்னாரி நரகத்திலே எறியப்படும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அருள் வாக்கை நேற்று நான் வாசித்து காட்டியிருக்கிறேன். திரும்பியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப வாயளவிலே சொல்லிக் கொண்டு இருப்பவனால் அந்த கலிமா என்ற கோட்டையிலே வாழ முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அவன் கலிமாவை அறிய வேண்டும். கலிமாவை அறிவதாயின் அதற்கு வலிந்துரையான தஅவீல் பொருளை கொடுக்க முடியாது. வலிந்துரையை கொடுத்தால் கலிமாவுடைய யதார்த்தத்தை அவன் புரிந்து கொள்ள முடியாது. கலிமாவுடைய யதார்த்தமான அர்த்தத்தை புரியாதவர்கள் தான் வலிந்துரை கொடுத்து அதற்கு விளக்குகிறார்கள். வலிந்துரை பல அமைப்பிலே கொடுக்கிறார்கள். அதை நான் உறுதியில் தான் சொன்னேன். இப்போது கலிமாவை பற்றிய விளக்கம்தான், அதனுடைய மகத்துவம் என்ன என்பதை பற்றி நான் சொல்லி வருகிறேன். ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது என்னுடைய கோட்டை. அல்லாஹ் சொல்வதாக நபியுல்லாஹ் சொல்கிறார்கள். எவர் அந்த கோட்டையிலே நுழைந்து விடுகிறாரோ அவர் என்னுடைய வேதனையிலே இருந்து அச்சம் செய்து விடுகிறார். நோம்பு குடிச்சிட்டு வேணுமென்று சாப்பிட்டா நோம்பு முறியும். வேணுமென்று சாப்பிட்டதுக்கு என்ன செய்வான்? அல்லாஹ்வுக்காக தண்டனையை கொடுப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனை அங்கே மறந்து ஒருவன் சாப்பிடுகின்றான், அவனுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பானா? அல்லாஹ்வுடைய தண்டனை இல்லை. ஏன்? அவன் மறந்துதான் சாப்பிடுறான். நான் என்ற உணர்வு இல்லாமல் அவன் சாப்பிடுகிறான். அதனால் அவனுக்கு தண்டனை கிடையாது. நான் என்ற உணர்வுடன் ஒருவன் சாப்பிடுகின்றான், அவனுடைய நோன்பு முறியும், அவனுக்கு தண்டனை கிடைக்கும். மறந்து சாப்பிடுறவனுடைய நோன்பு முறியாது, அவனுக்கு தண்டனையும் கிடையாது. இதுதான் வித்தியாசம். எல்லாம் இறைவனுடைய செயல்தான் என்று ஈமான் கொண்டு அதிலே வாழ்பவனுக்கு பயம் கிடையாது, பயம் வராது, கவலை கிடையாது. ஏன்? எது நடந்தாலும் அல்லாஹ் தான் செய்கிறான். மலையை புலப்புற வேலையை தான் செஞ்சான், அல்லாஹ் தான் செய்கிறான் என்று ஒரு மனிதன் நினைச்சானே ஆனால் அவனுக்கு பயமும் வராது, கவலையும் வராது. ஏன்? அல்லாஹ் தான் செய்கிறான் எல்லா விஷயத்தையும். நாம் செய்கிறோம் என்று நினைத்தால் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். அப்ப அல்லாஹ் செய்கிறான் என்று நினைத்தால் தண்டனை கிடையாது. அதைத்தான் கலிமாவிலே அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எனது கோட்டை. என்னுடைய கோட்டையிலே யார் நுழைந்து விடுகிறாரோ அவர் என்னுடைய வேதனையிலே இருந்து அச்சம் தீர்ந்தார். அப்ப கலிமாவை ஏற்றுக்கொண்டவனுக்கு அச்சம் இல்லை, பயம் இல்லை. ஏன்? அவன் அல்லாஹ்வை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், கலிமாவை ஏற்றுக்கொண்டவன். ஆகவே இதுவும் கலிமாவுடைய மகத்துவத்தையும் தத்துவத்தையும் எங்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்,
இதா காலல் அப்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஒரு அப்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் தஹர்ரகத்தில் அர்ள், பூமி உசும்புகிறது. நாங்கள் எல்லாம் சொல்றோம் பூமி உசும்புதான் இல்லை, அப்படித்தான் இல்லை. பூமி உசும்புவதாக உங்களுக்கு தெரிகிறதா? இல்லை. மழை உசும்புவதாக எங்களுக்கு தெரிகிறதா? இல்லை. இருக்கிற மாதிரி தான் நீங்க இருக்கிற இடத்துல குர்ஆன் என்று சொல்லுகிறது வத்தரல் ஜிபால தஹ்சபுஹா ஜாமிதத்தன், மலையை ஒரு இடத்தில் மலை உறைந்து இருப்பதாக நீ நினைக்கிறாயா? வஹிய தமுரு மர்ர ஸஹா, அது மேகம் ஓடுவது போல் ஓடிக்கொண்டிருக்கிறது மலை. நாங்க பார்க்கல அதே இடத்துதான் நீ. ஆனா குர்ஆன் சொல்கிறது மேகம் ஓடுவது போல் ஓடிக்கொண்டிருக்கிறது, பூமி சுற்றி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரிகிறதா? இல்லை. ஒரே இடத்தில் இருப்பதாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. அதேபோல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஒருவன் சொன்னானேயானால் பூமி அசைகிறது. வஹ்தல் அர்ளு, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் துளும்புகிறது. அப்போது அல்லாஹ் சொல்கிறான் உசும்பா, அசையாது, உசும்ப வேண்டாம், அமைதிகள். ஃபயகூலு லா, அந்த வானமும் அரசும் சொல்கிறது நான் என்ன செய்ய மாட்டேன், அமைதி பெற மாட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஒருவர் சொன்னால் வானம், அதாவது பூமி அசைகிறது, அரசு துளும்புகிறது. அல்லாஹ் சொல்கிறான் உஸ்குன், உசும்பாதே. அதுக்கு என்ன சொல்கிறது? பூமியும் அரசும் லா, நான் உசும்புவேன். வைத்தத்திக்க, உன்னுடைய உண்மையில் சத்தியமாக, ஹத்தா தக்பிர பிகாயிஹா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னார். சொன்னவருடைய பாவங்களை நீ மன்னிக்கும். மன்னித்தால் நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்வது போல் அமைதி பெறுவேன். எப்படி சொல்வது பாருங்க. பூமியும் அரசும் எங்களுக்காக வேண்டி சொல்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்பவருடைய பாவத்தை நீ மன்னித்தால் நான் என்ன செய்வேன்? அமைதி பெறுவேன். அப்ப அல்லாஹ் சொல்கிறான் ஃபைன்னி கதப்து அலா நஃப்ஸி قبل أن أخلق خلقي ألا أجريها على لسان عبد, நான் முதலே எழுதிவிட்டேன், என்னுடைய ஏற்பாட்டிலே எழுதிவிட்டேன். என்ன எழுதினேன்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹை எந்த அடியானுடைய நாவிலே நான் நடாத்துகின்றேனோ, எந்த அடியானதை மொழிகின்றானோ, இல்லா கபர்து லஹு கப்ல அன் யகூலஹா, அதை அவன் சொல்வதற்கு முதல் அவனை நான் மன்னித்து விட்டேன் என்று எழுதி போட்டேன். அப்ப கலிமாவுடைய தத்துவம் எப்படியானது? நாங்கள் சின்ன ஒரு வசனம் படி நாங்கள் சொல்றோம். சின்ன வசனம் அல்ல, அது சின்ன வசனமும் அல்ல, சின்னவர்கள் சொன்ன வசனமும் அல்ல, பெரியவர்கள் சொன்ன வசனம். பார்க்கறதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நபிமாரும் இந்த உலகிலே கொண்டு வந்த வசனம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். எங்களுடைய ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம்
லா இலாஹ இல்லல்லாஹ், மூசா கலீமுல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லா ஹலீஃபா, ஆதம் ஹலீஃபத்துல்லாஹ் அல்லது ஆதம் சஃபியுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் நபியுல்லாஹ். எல்லாரும் அதைத்தான் கொண்டு வந்தாங்க. அப்ப பெரியவர்கள் கொண்டு வந்த வசனம், மகா வல்லவனான அல்லாஹ் தஆலா நபிமார்கள் வாயிலே நடாத்திய பெரும் வசனம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். சொல்வதற்கு சின்னிய வசனம், பொருளிலே பெரிய வசனம். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுடைய மூமின்களுடைய நாவிலே அந்த வசனத்தை தந்திருக்கிறான். பொல்லாத வசனம், அதை சொல்லாதவர்களுக்கு பொல்லாத வசனம், அதை சொன்னவர்களுக்கு நல்ல வசனம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அப்ப ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னால், அது சொல்வதற்கு முதலே அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவங்களை அழித்து விடுவதாக அவனே சொல்லியிருக்கிறான். சகோதரர்களே, ஆகவேதான் இதிலிருந்தும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லின் அர்த்தம், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தத்துவம், மகத்துவம் எங்களுக்கு உணர்த்தி வைக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹு லா யகூலுஹா ஷகிய். மேலும் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை லா யகூலுஹா ஷகிய், ஒரு மூதேவி சொல்ல மாட்டார். அப்ப யார் சொல்லுவார்? சீதேவிக்கு தான் அது வரும். மூதேவி லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்ல மாட்டார். அல்லாஹ் அல்லாத ஒன்றில்லை என்று யாராவது மூதேவி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். பிள்ளைய அவர் யார் சொல்லுவார்? அதை சீதேவி தான் சொல்லுவார். அல்லாஹ் தவிர ஒன்றும் இல்லை, அல்லாஹ் தவிர தெய்வம் இல்லை என்பதை மூதேவி சொல்ல மாட்டார். அந்த கருத்தின்படி அந்த கருத்தை யார் ஏற்றுக்கொள்வான்? சீதேவி தான் ஏற்றுக்கொள்வான். அதைத்தான் இங்கே சொல்கிறார்கள், லா யகூலுஹா ஷகிய், மூதேவி அதை சொல்ல மாட்டான். சும்மா சொல்லுவான் லா இலாஹ இல்லல்லாஹ். பொருளை சொன்னால் அந்த பொருளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பொருளை ஏற்று கொள்வதுதான் கனிமா. பொருளை ஏற்காமல் சொல்வது கனிமா அல்ல. அது கெசட் ரேடியோவை போடுறான். ரேடியோவும் பாடும் சொல்லிக் கொடுத்தான். அப்ப கிழியும் சொல்லும் சொல்லிக் கொடுத்தாள். அப்ப அந்த கருத்தை ஏற்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதுதான் இங்க நாங்க பிரதானமாக கொள்ள வேணும். வாயால சொல்ல எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். அதனால்தான் வலிந்துரை கொடுத்து கனிமாவுக்கு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு கடைசிதான் சொல்லு. இந்த கனிமாவுடைய விளக்கத்தை நான் மறந்து. மேலும் சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மக்தூபுன் அலா பாபில் ஜன்னத்தி, சுவர்க்கத்துடைய வாசலிலே எழுதப்பட்டிருக்கும். என்ன என்ன பேரா? உங்களோட பேரா? இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கும். அதோடு இன்னொரு வசனம் எழுதப்பட்டிருக்கும். என்னது? லா உஅذிபு மன் காலஹா. லா இலாஹ இல்லல்லாஹ் லா உஅذிபு மன் காலஹா. யார் இதை சொல்கிறானோ அவனை நான் வேதனை செய்ய மாட்டேன் என்று கனிமாவோட ஒரு வசனம் எழுதப்பட்டிருப்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொன்னதாக செய்தினா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் கலிமாவுடைய மகத்துவம் எவ்வளவு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, மேலும் சொல்கிறார்கள், பாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சில ரகசியங்கள் இருக்கு. ரகசியங்கள் என்னது? அன்ன ஜமீஅ ஹுரூபிஹா ஜௌஹியா. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய எழுத்துக்கள், இது என்ன எழுத்து? அரபு எழுத்து. அரபு எழுத்துல என்ன எழுத்து? என்ன வகையான எழுத்து? ஜௌஹியா. ஜஹ்ரியா அல்ல, ஜௌஹியான எழுத்து. ஜௌஹி என்றால் எப்படி? மின் ஹாலிஸில் ஜௌஹி வஹுவல் கல்பு, கல்பிலே இருந்து வெளிவரக்கூடிய எழுத்து. எடுத்து பாருங்க, எல்லாமே தொண்டைக்கு வெளியால வார மொழிகிற எழுத்தா அல்லது தொண்டையில் உள்ளே இருந்து வருகின்ற எழுத்தா? எங்கிருந்து வருகிறது? உள்ளே இருந்து வருகிறது. இதெல்லாம் என்ன? வெளியால வாய்க்குள்ள இருந்து வார எழுத்து. லா இலாஹ இல்லல்லாஹ்விலே இருக்கக்கூடிய லாம் அலிஃப் லாம், அலிஃப் லாம் ஹே. லா இலாஹ அலிஃப் லாம் அலிஃப் லாம் லாம் ஹே. 12 எழுத்து. 12 எழுத்துலேயும் எத்தனை எழுத்து? எத்தனை எழுத்து சேர்ந்து 12 எழுத்தாக? 3 எழுத்தா? இந்த 12 எழுத்திலும் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது? 3 எழுத்துத்தான் 12 எழுத்துக்களுமாக இருக்கிறது. என்னென்ன எழுத்து? அலிஃப் ஒன்று, யாவில வரக்கூடிய பாருங்க அலிஃப். லாம் எடுத்துக்கொள்வோம். அடுத்தது ஹே. மற்றதுதான் என்ன? அவ 3 எழுத்தா? 12ல 9. அந்த 9 எழுத்து என்ன? இந்த லாமாரி தான். இதான் திரும்பி திரும்பி வந்து. அப்ப இலா லா லா லே என்கிறது எங்கே இருந்து வரக்கூடிய எழுத்து? உள்ளே இருந்து. அலிஃப் யா இ இ எங்கிருந்து வரக்கூடிய எழுத்து? உள்ளே இருந்து. எங்கிருந்து வரக்கூடிய எழுத்து? உள்ளே இருந்து. வாய் வெளியிலே இருந்து வரக்கூடிய எழுத்தல்ல. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த 12 எழுத்துக்களும் ஜௌஹியத்தான எழுத்துக்கள். நுக்குத்தா இருக்கா? ஒன்றுக்கும் இல்லை. நுக்தா இல்ல, நுக்குத்தா இல்லாத எழுத்துக்கள். ஏதாவது நுக்தா உள்ள எழுத்துக்கள் இருக்கிறதா? இல்லை. எல்லாம் உள்ளே இருந்து வரக்கூடிய எழுத்துக்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லாரும் விக்ர் செய்யணும். லா இலாஹ லா இலாஹ இல்லல்லாஹ். அவ கலிமாவையே ஒழுங்க மொழியாகவில்லை. கலிமாவை எப்படி மொழிய வேண்டும்? லா இலாஹ லா இலாஹ இல்லை. இலாஹ என்றால் என்ன? வெளியில வாரையே, உள்ளிருந்து வார எழுத்தில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்